சிவராத்திரி வரும். அதில் மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரியே சிவனுக்கு உகந்த மிகவும் பிடித்த மகா சிவராத்திரி. அந்த மகா சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி? மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்கள் சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும். சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வீட்டில் உள்ள சிவபெருமானின் உருவப்படத்திற்கு தீப ஆராதனை காண்பித்து வழிபட வேண்டும். இதை தொடர்ந்து சிவன் கோயிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும். மாலையில் மீண்டும் குளித்து சிவ பூஜை செய்ய வேண்டும். வீட்டிலேயே இறை மேற்கொள்ளலாம். அருகில் உள்ள சிவன் கோயில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு வழிபடலாம். பூஜையின் போது சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்து மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். பூஜையின் போது சிவனுக்கு உகந்த வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். அன்றைய தினம் இரவில் உறங்காமல் 4 வேளையும் தியானமும் பூஜை செய்து மறுநாள் விடியற் காலையில் பால், சிவப்பு, விபூதி, எலுமிச்சை, தேங்காய் உடைத்து தானம் செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சிவராத்திரி முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு பால், பழங்களை உணவாக எடுத்துக் கொள்ளலாம். புகைப்பிடித்தல், மது அருந்துதல், பொய் பேசுதல், கோபப்படுதல் போன்றவற்றை தவிர்த்து நல்ல செயல்களை செய்து மன அமைதியுடன் நாள் முழுவதும் சிவநாமம் சொல்லி வழிபட்டால் சிவபெருமானின் அருளை பெறலாம். ஓம் நம சிவாய, சிவாய நம.